ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தாளித்த சாதம். இது சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற கர்நாடக பொன்னி வச்சு தான் நான் இது செய்கிறேன். அது தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்க பொருட்கள் பாருங்கள். பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ரம்ப இலை ஆப்ஷனல் தான், இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அதோட ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய். இது 1 கிலோ அரிசிக்கு தான் இது நான் செய்கிறேன். இப்போ 50 ml எண்ணெய் குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் இந்த வாசனை பொருட்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அதில் சேர்த்துக்கிறது. பாருங்கள், பட்டை 2 துண்டு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 4-5 கிராம்பு, ரம்ப இல்லாட்டி ஆப்ஷனல் தான், அது அவசியம் இல்லை. பிரிஞ்சி இலை, இதோட தட்டி வச்ச ஏலக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை நம்ம தேவையான அரிசியை கழுவி எடுத்து வச்சிடணும். இப்போ இதெல்லாம் காஞ்சதும் அந்த அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். அரிசியை சேர்த்துட்டு அதோட கலராக வேணும்னா நீங்கள் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளையாகவே தான் எடுக்க போகிறேன், அதனால் மஞ்சள் சேர்க்கலை. விருப்பமானவங்க மஞ்சளும் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு 1க்கு 2 பங்கு தண்ணி நம்ம அரிசிக்கு சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துக்கிறணும். ஒன்றுக்கு 2 பங்கு சேர்த்திங்கன்னா நல்ல பொலன்னு இருக்கும் அரிசி. இதிலேருந்து எடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் தண்ணி சேர்த்துட்டேன். அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை நம்ம மூடி போட்டு விசில் போட்டு வேக வச்சிடலாம். நான்வெஜ் அந்த மாதிரி செய்கிற நாளைக்கு இந்த மாதிரி ரைஸை தாளித்து வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நார்மல் வீட்டில் வைக்கிற ரைஸையே இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா பொலன்னு இருக்குது. இன்றைக்கி நான் நான்வெஜ்ஜுக்காகவும் இதை செஞ்சுருக்கிறேன். அதோட நான்வெஜ் சாப்பிடாம சைவம் சாப்பிட்றவங்களுக்காக நான் வீட்டில் அப்படி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த இதில் பாதி கொஞ்சம் ரைஸ் எடுத்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்ட்டு இதை இந்த மாதிரி தாளித்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது காஞ்சதும் அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதோட ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது கொஞ்சம் பட்டர் சேர்த்தா டேஸ்டியாக இருக்கும். அதோட ரம்ப கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஆப்ஷனல் தான், இல்லாட்டி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வாசனையெல்லாம் போட்டு தான் அந்த சாதம் வச்சுருக்குறோம், அதனால் இதில் அதிகமாக போட வேண்டியதில்லை. ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸை சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆஃப் பாயில் தான் பண்ணணும், ஃப்ரைட் ரைஸ்னால் நிறைய பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆஃப் பாயிலாக பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இப்போ அந்த வெஜிடபிள்ஸையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிடலாம். நான் இன்றைக்கி கேரட்டும் பீன்ஸும் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறதா இருந்தால் கேப்சிகம் சேர்த்துக்கோங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். லீக்ஸ் இருந்தால் அது நான்வெஜ் சேர்க்க விருப்பமானவங்க இறால் பொரிச்சு சேர்த்துக்கலாம், சிக்கன் பொரிச்சு சேர்த்துக்கலாம், எக்கு பொரிச்சு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எப்படினாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. காய்கறியெல்லாம் ரொம்ப வேகக்கூடாது. காய்கறியெல்லாம் வதங்கினதும்
அதில் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சில பேர் வந்து சுகரும் சேர்ப்பாங்க லேசாக, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. நான் இன்றைக்கி இதில் அது சுகர் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துட்டு அதோட 1 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிறணும். 1 டீஸ்பூன் இல்லை, சாரி, ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1 கப் சாதம் தான், ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது. இது 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த வாசனை போக வரைக்கும், பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. காய்கறிக்கு லேசாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாயில் பண்ணும்போதும் போட்டிருக்கு, அந்த வெங்காயத்துலலாம் இருக்காது, அதனால் லேசாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறி விட்டுட்டு 1 கப் 1/2 கப் சாதம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பேருக்கு தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம பட்டரும் சேர்க்குறனால டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆயில் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.